துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் அது நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் உங்களுடைய கொலீக்ஸோ சுப்பீரியரோ கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. வேலையில் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும், ஒர்க் டென்ஷன் என்பது இருக்கும், ஒர்க்கில் பார்ப்போமா வேண்டாமாங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஆனாலும் கூட நிதானம், பொறுமையாக இருங்க. இந்த வாரம் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் பணம் தனம் இருக்குது, அதுக்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க தாராளமாக பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஏதாவது பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் உருவாகும். ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபயரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒருவேளை ஏற்கனவே எனக்கு லவ் பிரேக்கப் ஆகிருக்குன்னா மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இல்லை, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் பலன். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரொம்ப பிரமாதமாக இல்லை, எல்லாரோடய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். வேறு ஏதாவது கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணுங்கிறவங்க பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது. லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், வாய்ப்பு இருந்தால் இது ரொம்ப நல்லது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. எதிர்பாராத நட்பு வட்டாரம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள். விநாயகரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க.